நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்தருடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் to meet you, நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். we are so glad today. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் By the grace of our Lord Jesus Christ, பரிசுத்தருடைய பிரசன்னமும் with the presence of the Holy Spirit, உங்களோடு இருப்பதை நினைத்து it is with you. மகிழ்ச்சி அடையுங்கள். Rejoice over it. மகிழ்வதே நமக்கு பலன். The rejoicing brings strength. தேவனோடு பழகுகின்ற மகிழ்ச்சிக்கு இணையானது இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. There is nothing compared to the happiness which we have a fellowship with அவரோடு God. பழகுவதற்கான வழி என்ன? What is the way to have fellowship with God? வேதவசனமே அவரோடு பழகுவதற்கான அடையாளமாய் இருக்கிறது. Bible is the essential thing for the relationship with God. அதுதான் வழியாய் இருக்கிறது. That is the way. வேத வசனங்களை நாம் தியானிக்க When we meditate on God's word, அதை இதயத்தில் ஆழமாய் பதித்துக் கொள்ளும் பொழுது when we have written these words in our hearts, நம்மை அறியாதபடியான தைரியம் எல்லாம் வரும். we'll start to experience a new strength coming in us. நம் வாழ்க்கையில் எவ்வளவு ஒடுக்கங்கள் வந்தாலும், How many difficulties are coming in our life, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், whatever problem comes, போராட்டங்கள் வந்தாலும், whatever challenges we face, பலவீனங்கள் வந்தாலும், whatever sickness comes, ஏனெல்லாம் இவையெல்லாம் வருகிறது? why these kind of things are coming? ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். God himself has said, வேதம் சொல்கிறது, in the Bible it is said, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. you have tribulation in this world. நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Righteous man will face many affliction. ஆனால் இவை எல்லாவற்றையும் மேற்கொள்ள But the one who overcomes all this, கரத்திலே நமக்கு ஒரு வெகுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. we received a grace from God. ஒரு பொக்கிஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. We received this treasure from God. விலையேறப்பட்ட ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. A worthy gift has been given to us. இதற்குள்ளே கடந்து போகும்போது When we go through that, பூமியில் சந்திக்கின்ற எல்லாவற்றையும் நம்மால் ஜெயிக்க முடியும். we can able to overcome what we face. ஜெயத்தை கொடுக்க ஒரு ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். God is the one who gives victory over that. நேற்று நாம் பார்த்த வண்ணமாக As we meditate on yesterday, யோனாவின் அறிக்கையை பார்த்தோம். as we look at the words of Jonah, சமுத்திரத்தையும் the sea, பூமியையும் the earth, பரலோகத்தையும் உண்டாக்கின பரலோகத்தில் இருக்கிற தேவனை ஆராதிப்பதாக பக்தி உள்ளவன் என்று சொல்கிறார். he is saying, I am a Hebrew who created the heaven, I am worshipping that God. இங்கே ஒருவரை பார்ப்போம். Now we can look at one person புதிய today. ஏற்பாட்டிலே நெருக்கமான யோவான் என்கிற சீஷன், When you look at in the New Testament, he is the close one associated with Jesus. அவர் என்ன சொல்லுகிறார்? What he is saying, யோவான் எழுதின சுவிசேஷம் Gospel of John, 3ஆம் அதிகாரம் chapter 3, 13ஆம் வசனம். verse 13. பரலோகத்தில் இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவரும் மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவரும் இல்லை. And no one has ever gone up to heaven, but he who come down from heaven, the Son of Man. வானங்களை உண்டாக்கினவர். He created the heavens. இவர் எங்கே இருக்கிறார்? Where he is, பரலோகத்தில் இருக்கிறார். he is in heaven. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். He came down from heaven. மறுபடியும் பரலோகத்துக்கு சென்றார். Again he ascended to heaven. அந்த இடத்தில் தான் இந்த பூமியில் வாழ்கிற மக்களையும் கொண்டு போக சித்தமுள்ளவராய் இருக்கிறார். Again he will come and take the people to be with him in heaven. அதற்காக தான் பூமியிலே இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். That is the main reason Jesus came down to earth. அவர் அங்கிருந்தார், கடந்து வந்தார். He came down from heaven. பிறப்பதற்கு ஒரு வழியை உண்டாக்க He prepared a way for his birth. மரியாள் என்கிற ஒரு பெண்மணியை தேவன் தெரிந்து கொண்டார். God called Mary. கன்னியின் வயிற்றிலே பிறக்க முடியாத பிதாவாகிய தேவன் சித்தம் வைத்தார். He born to a virgin. Father God has a plan for him. பரலோகத்திலிருந்து இயேசு இறங்கி வந்தார். He came down from heaven. மரியாளுடைய வயிற்றிலே மனுவாக பிறந்தார். In the Mary's womb, he born as a child. பரலோகத்துக்கு மறுபடியும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். Again he ascended to heaven. அநேக மக்கள் கண்டார்கள். Many witnesses have been there. அதனால் நம் வாழ்க்கையிலே So in our lives, சத்தியத்தை அறிய நம் ஆவல் கொள்வோம். when we know the truth, it creates a joy. சத்தியத்தையும் அறிவீர்கள். It says that understand, know the truth. சத்தியம் ஒன்றுதான் விடுதலையாக்கும். The truth will set you free. ஆவியானவர் எங்கு உண்டோ, Where the Spirit of God is, அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லப்படுகிறது. there is freedom. அதனால் கரத்தில் இருக்கிற சத்தியத்தை அறிய நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். So surrender your life to know the word of God. ஆவியானவரை அனுபவிக்க ஆண்டவரை அழைப்போம். ஆவியானவரை Let us invite Holy Spirit into your life. மாம்சமான யாவரும் ஆவியை ஊற்று என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். God has promised in the days, I will pour out my spirit on all flesh. யாரெல்லாம் நம்பி ஆவியானவரை எனக்கு வாரும் என்று கூப்பிடுகிறோமோ,
whomever trusts in God are inviting Holy Spirit today அவருடைய வாழ்க்கையிலே, in their life, அவருடைய ஆத்துமாவிலே in their soul. தேவன் இறங்க சித்தமாய் இருக்கிறார். God is happy to come inside of அவர் you. நமக்குள் வந்து விட்டார். When He comes in, பிரச்சனைகள் ஏராளமாய் வரும், many problems will come, வேதனைகள் வரும், many sorrow will happen. துக்கங்கள் வரும், Yes, tribulation may come, துயரங்கள் வரும், problems may come, பலவீனங்கள் வரும். sickness may come. ஆனால் அவை எல்லாவற்றையும் மேற்கொண்ட மக்களை வேதத்தில் பார்க்க முடியும். We can able to see all the overcoming people in the Bible. அதுபோல் நாம் கூட So like the same manner, எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். we will overcome everything. காரணம் அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர், Reason, He came down from heaven. பரலோகத்திலே இருந்தவர், He was in heaven. மறுபடியும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர். Again He ascended to heaven. அதோடு முடிவதல்ல, Not only that, இயேசுவானவர் மறுபடியும் உலகத்தில் வரப்போகிறார். Jesus will again come to this இது earth. உலகத்தின் பார்வைக்கு சிரிப்பாய் இருக்கிறது. That is becoming a laughter to உலகம் many. இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. World is not accepting that. உலகத்தின் மக்கள் இதை உண்மை என்று எண்ணுவதில்லை. Worldly people are believing it is not true. வேதத்தை நேசிக்கிற மக்களாகிய நாம், But the one who are loving the Bible, தியானிக்கின்ற மக்களாகிய நாம், the one who is meditating the Bible, விசுவாசிக்கின்ற மக்களாகிய நாம், the one who is believing the Bible, அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார் என்று விசுவாசிப்போம். we are believing He came down from heaven. அவர் பரலோகத்தில் இருந்தார் என்று விசுவாசிப்போம். He was in heaven. அவர் பரலோகத்துக்கு போனார் என்று விசுவாசிப்போம். Again He ascended to heaven. அவர் மறுபடியும் வருவார் என்று விசுவாசிப்போம். Again He is going to come back. அதுதான் மகிமையான விசுவாசம். That is the glorified அதுதான் faith. உண்மையான விசுவாசம். That is the true faith. அதுதான் உறுதியான விசுவாசம். That is the strong faith. அவர் வருவார் என்ற விசுவாசம் நமக்குள் இருந்தால் When we have faith, He is going to come நம் back. வாழ்க்கை நமக்கு பிரயோஜனம். That will be a highly benefit for us. நம் வாழ்க்கை அநேகருக்கு பிரயோஜனம். That is benefit for many others நாம் also. கண்டிராத மக்களுக்கு கூட பிரயோஜனம். The people whom we did not meet also நம் வாழ்க்கையிலே in our life. நாம் இதை முழுமையாய் நம்புவோம். Let us understand, இது believe வாழ்வதற்கு என்னவெல்லாம் சொல்கிறார் அதன்படி வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். whatever instruction the Bible is saying. Let us surrender today. கடினமாய் இருந்தாலும் கூட Even though it looked tough, ஆண்டவர் நமக்கு கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார். God will shower His grace. நாம் அதை செய்யும்படியான கிருபை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். He is a sufficient God to do that. நம்ம ஒப்பு கொடுப்போமா? Surrender today. அன்பின் ஆண்டவரே, Dear Father, பெரிய தேவனை we ஆராதிக்கிறோம். are worshiping a great ஜீவனுள்ள God, தேவனை ஆராதிக்கிறோம். a living God. நினைத்து நினைத்த தேவனை We ஸ்தோத்திரிக்கிறோம். remember and thank you. மகிழ்கிறோம் ஐயா We are கர்த்தர். getting rejoicing. ஸ்ரீபாலாபாலபதுருபியா. We thank you, இந்த Lord. சீரை கொடுத்தபடி நான் ஸ்தோத்திரம். Thank you for giving இந்த this சிறப்பை privilege. கொடுத்தபடி நான் ஸ்தோத்திரம். Thank you for honoring எங்களோடு us. இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். Thank you for being எங்கள் with us. பிரச்சனையெல்லாம் மாற்றிக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். Thank you for changing our நடத்துங்கப்பா. Lead us, Lord. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you and praise you. இயேசுவின் நாமத்தில் பிதா. In Jesus' name I pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.